கொஞ்சம் சின்ன உதவிக்கு செய்யாலும் வாழ்க்கை முழுக்க நன்றி மறக்க கூடாது. அவன் தான் மனுஷன். ஆனா இன்னைக்கு தின்னப்பட்டு எடுத்து திருப்பி அடிக்கிறவன் தான் நிறைய பேர் இருக்கு. அந்த நிலை இல்லாம வாழதான் ஐயா சொல்லுவார், நன்றி மறவாதே. கும்பகோண பாதையாக குறியூர் சொல்லி வந்தேன்னா விளக்கம் விளக்கன்னு கேட்கறீங்க. நான் நடுத்தூர்ப்புங்கிற சீடில சொல்லி இருக்கிறேன், இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். அது தெரிஞ்சனாலேயே ஒரு கம்பெனி நம்ம மேல கேஸே போட்டாங்க. ஐயா அழிப்பாரா, அது தவறு, நம்ம மத பிரச்சாரத்தை தப்பா பண்ணி விட்டான், அதனால கேஸ் போடுங்க. அன்னு கேஸ் போட்டு அதுல ஒரு பிரிவினை வந்து இன்னைக்கு நம்ம மேல அது ஒரு பெரிய எதிர்ப்பாவே இருக்கு. சென்னையில ஒரு 5-6 பிள்ளைங்க கும்பகோண பாதையாக சொல்லி வந்தேன். நம்ம நடுத்தூர்ப்புல இருக்குது. உண்மையே சொல்ல போனா இது வந்து தத்துவார்த்தமான ஒரு விளக்கம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மனுபூரகம், ஆட்சை, விசுத்தி, இஞ்சை, அதாவது ஆதாரம் 6. அதை கும்பகோண பாதையாக மூலாதார சக்திகளை அடக்கி இறைவனை உணர்ந்து எவன் பத்மாசனத்தில் இருந்து தன்னுடைய ஞானத்திலே இறைவன் காணுகிறானோ அவனுடைய நெற்றி புருவத்திலிருந்து நான் ஒரு குறியை சொல்லி வருகிறேன். அப்படி இறைவனை உணர்ந்தவன் சொல்றது இந்த உலகத்துக்கு நடக்கும். இதுதான் தத்துவம். அதான் தத்துவம். ஆமா, ஐயா சொன்ன கருவோதனில் இருந்து கணவர் தேவட்டு வந்து மாயன் சிறு குழந்தை வந்த பாதை அறிவி மக்கா. இன்னைக்கு காலையில் என்று சொன்ன வேலைக்கு போனோம், வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் வேலைக்கு போனோம், ராத்திரி 10 மணியோ 11 மணியோ வீட்டுக்கு வரோம், ஏதோ கிடைச்சது குடிச்சுக்கிட்டு படுக்கணும், ஆண்டவா நாராயணா காப்பாத்தப்பான்னு படுக்கணும். ஏதோ வாரத்தில் ஒரு நாளாவது ஐயா கும்பிட ஒரு பாக்கியம் கிடைக்கும். இவனை எங்க போய் இருந்து தவன் இருந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தை எல்லாம் அடக்கி ஆதாரத்துக்கு பார்க்க முடியாது. எவன் பாப்பான்? ஆமா, ஆனந்த கொண்டு போய் ஆதாரம் பாருன்னா ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உண்டா இல்லையா? முடியாது. நம்ம ஆதாரத்தை மூலாதாரத்தை அடக்கி குண்டலி சக்தியை யோகத்தை மேல எழுப்புன ஒரு எலிய அடக்க முடியாது. அது இந்த கலியுகத்தில் முடியுமா? முடியாது, முடியாது. இல்லறத்தை விட்டு தவா கல்யாணம் பண்ணணும். இல்லறம் இல்லாத நல்லறம் அல்ல. கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட இருந்து அதுல இறைவனை காணணும். அதுதான் பெரிய சிறப்பு. அப்படிதான் வாழ்க்கை. ஐயா அதைத்தான் சொன்னார். கல்யாணம் பண்ணி வாழ்க்கை இல்லற வாழ்க்கை தான் ஐயா சொன்னாரு. அப்படிப்பட்ட இறைவன் எளிமையா சொல்ல போனா கும்பகோணத்துல இவ்வளவு பெரிய அழிவு. ஒரு மகாமகம் அன்றைக்கு 50 பேர்கள் நெரிசலிலே மாண்டார்கள் இல்லையா? ஒரு தெய்வீக தலத்தில் 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிற ஒரு இதுல அப்படி மாண்ட சக்தி வந்து தெய்வத்தலத்தில் வருகிறதுன்னா அது ஒரு குறி. இந்த நாட்டுக்கு ஒரு அறிகுறி. எச்சரிக்கையாயிருங்க. நான் இந்த உலகத்துக்கு கலியளிக்க நான் வருகிறேன் என்பதற்கு எச்சரிக்கை காட்டினார். அதுபோலத்தான் 7 வருடங்கள் ஆகிறது. 7 வருஷமா என்னவோ ஆகுது. அங்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்துல தீப்பிடிச்சு 94 குழந்தைங்க கருகி இறந்து போச்சு. பிஞ்சுகள் எல்லோரும் கதறி அழுதும். எனக்கு பயந்தான். ஐயா கும்பகோணத்துக்கு இதுக்கு ஏதோ ஒரு நடுக்கத்தை வச்சிருக்கிறாரு, இப்படியும் நடக்குமோ? இதுவும் நமக்கா மனுஷனுக்கு எடுத்து காட்டுறதுக்கா? அதைத்தான் சொன்ன குழந்தைகளை கடவுள் இருக்க மாட்டான். இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான். இந்த உலகத்தை காப்பதும் அவன்தான். இந்த உலகத்தில் அழித்து நீராக்குவதும் அவன்தான். அதுல மாற்றமே கிடையாது. அவரே சொல்கிறார், சிவனும் நீ, நாதனும் நீ, விட்டுணுவும் நீயும் சங்க முதல் எங்கும் நீ மகனே எல்லாம் நீ சொல்லுகிற இறைவன் அவன் தானே ஆக்கல் அளித்தல் எல்லாம். அப்ப இந்த மக்களுக்கு இதை ஏன் உணர்த்துறான்? ஒன்றுமறியாது பிஞ்சுகளே கருகி விழுகிற நிறைய மனுஷனே, நீ கடவுளை அறியாது உண்மையை உணராது நன்றி கட்டு போய் கொண்டிருக்கிறாயே சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் சொன்னா சில பேருக்கு பிடிக்கல. உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அயோத்தி அழியுதுடான்னாரு. உண்மையே அயோத்தி எது சொல்லுங்க? ஏது? இதயம். இதயம். ராம வாழக்கூடிய இடம் அயோத்தி. ராம எங்க இருப்பான்? நல்லவங்க இதயத்துல. நல்லவன் யாரு? அப்படி சொல்லி தம்பி இதுதான் சொல்லணும். நல்லவன் யாரு? நாம தான். நல்லவங்க எல்லாம் கை தூக்க பார்க்கலாம். அப்ப கை தூக்காதெல்லாம் கெட்டவங்களா? அதானே இல்ல சொல்லுவோம். அப்போ
நல்லவர்கள் இதயமே இன்று அழிந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஐயா சொன்னார், அயோத்தி அழிதடான்னு. ஆனா நம்ம என்ன சொல்ல, உண்மையிலேயே நம்ம நாட்டுல ஒரு அயோத்தி இருக்குது. அங்க ராமர பாபரன் அடிச்சிருச்சாவல இல்ல. இன்னைக்கு டிசம்பர் 6 எல்லாரும் மறந்தாலும் மறப்பா, அரசாங்கம் மறக்க மாட்டாங்க. உடனே பாதுகாப்பு போட்டு உள்ளதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஐயா சொல்லுது பொய்யா வச்சா? வாரி கோவைக்கும் வாங்கும் சில இடங்கள் ஸ்ரீலங்கை மாறியது சென்னல் விளையிடா. அயோத்தியா பட்டானந்த அழிவித பையன் மகனே. இப்படி எல்லாம் ஐயா சொன்னது நடக்குதா இல்லையா? நடக்குது. இலங்கையில அழிவு வந்தா இல்லையா? அப்ப ஐயா சொன்னது பொய்யா போகலையே. எளிமையாக புரியக்கூடிய நிலையில் பார்த்தால் இன்று நடப்பதில் தாய்க்கு பிள்ளை தாளாமகளை பேசும். இதை தத்துவத்தில் சொல்லுங்க. உண்மைதானே? இதை தத்துவத்தில் சொல்லுவான். தாய் என்றால் அங்கே தெய்வம், தாளாம். ஆமா, தாய்க்கு பிள்ளை தாளம்னா வாய்க்கு வாய் பேசுதா இல்லையா? இது உண்மைதானே? ஒரு பிள்ளை தோல்ல சேரப்பட்டா யாட்டு டிவி பார்க்க நீ மட்டும் பார்க்கலாமா? நடையில இருந்து கதை நீ மட்டும் பேசலாமா? கேக்குதா இல்லையா? கண்டிப்பா. உனக்கு இவ்வளவு பூ வேணுமாக்கும், உனக்கு இனி வளையல் வேணுமாக்கும், கேக்குதா இல்லையா? அப்படியே கேக்கு. அப்ப இந்த நிலையெல்லாம் ஐயா சொன்னாரா இல்லையா? இதை தத்துவங்களாக மட்டுமல்ல, வாழ்க்கையில புரிஞ்சுக்கும். இதை பார்த்து கொண்டுதான் நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் மறந்து ஐயாவுடைய நாமத்தை மனதிலே நினைத்தால் எல்லோரும் வாழ்வோம். யாரெல்லாம் வாழ்வோம்? எல்லாரும் எந்திரிச்சு வாழ்வோமே. எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமே. சாஸ்திரத்தில் உள்ள கன்னி மக்கள் நம்முடைய சான்றோர்கள் நன்றாக வெற்ற மக்கள் நம்முடைய வைந்தோடி கன்னி மக்கள் கோத்திரத்தோடே நன்றாக விமானமா வளைத்தலைவர் நம்முடைய வெற்றி சார்ந்தோ நன்றாக கடலடியிலே தமசிருந்தே நம்முடைய கண்ணு சார்ந்தோ நன்றாக வில்லு கொண்டே இது விட்டேன் நம்முடைய விஷயம் சார்ந்தோ நன்றாக பார்த்து விட்டேன் அந்த கண்ணும் கொண்டு நம்முடைய பத்திரி மக்கள் நன்றாக மக்களும் கிடைக்க ஒன்று நாளுமே மகிழ்ச்சி கொண்டு நலமுடன் ஆளும் போது நீளுமே எனது சங்கோல் நீதியும் நெறி போல் வந்து வாழுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணமும். இந்த வையகத்தை வாழ வந்த இறைவன் இந்த அதிகாலை வேளையிலே நம்ம எல்லோரும் வாழ வைப்பதற்காக ஒரு 5 நிமிடம் நாம் கூட்டு பிரார்த்தனை செய்து, என் அன்பு மக்களே, தினந்தோறும் நீங்கள் இல்லங்களிலே விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்க எங்க இருந்தாலும் சரி, வீட்டில் சாயங்கால நேரத்தில் சூரியன் சாய்கின்ற நேரத்தில் வீடு வாசலை பெருக்கி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். அதிகாலையில் விளக்கேற்றுங்கள். படுக்கையிலிருந்து எழுந்த உடனே முட்டு போட்டு முழங்கால் போட்டு ஐயாவை நினைச்சு ஐயாட்ட மாப்பு கேட்டு இன்றைய பொழுது நல்லா இருக்கு ஐயா நீர் அருள் புரியும் ஐயாட்ட கேட்டு உங்கள் காரியங்கள் செய்யுங்கள். நிச்சயம் வெற்றி பெறும். வணக்கங்கள் நம்முடைய சொத்து, அதை யாருக்கும் சுணக்கத்திலே விட்டு விடாதீர்கள். என் அன்பு மக்களே, வாழ வந்தவர்கள் நாம் இந்த நல்ல இடத்திலே வேப்பங்காடு, இந்த இடத்திலே இந்த நல்ல நிகழ்ச்சியை எங்களுக்கு வாரி கொடுத்த